நிறைய வர வெயிட் பண்ணலாமா போயிடலாமா மட்டும்? இல்லை யுவராஜ். ஆமாம் அவர் வேணாம் யுவராஜ். இல்லை யுவராஜ் வந்தானே யுவராஜ் நல்லா நான் வண்டியில் ஏற மாட்டேன் பண்ணிக்கிறான். பையன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் ஷிஃப்ட் கார பார்த்தோம் போகலாம். அது இறக்கி தான் இருக்கு. எனக்கு வீடியோ போட்டிங்களா? நைட்டு ஒரு 4 மணிக்கு போட்டோங்க. ஆமாம் நேற்று வேலை கொஞ்சம் அப்படி இப்போ இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணும்போது கொஞ்சம் திருப்பிக்கணும், அவ்வளோதான். திருப்பிட்டு இந்த மிரர் யூஸ் பண்ணி மெதுவாக அப்படியே இந்த ரோட்டில் போகிறதுக்கு தான் யோசிக்கணும், வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் யோசிக்கணும். அப்படி மாற்றி 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 அவ்வளோதான். செகண்ட் ஆமாம் நேற்று வீடியோ போடலன்ட்டு நானும் உட்காந்து போட்டேன்ப்பா. நைட்டு 12 மணிக்கு தான் 11:30 மணிக்கு அப்டேட் போட்டு விட்டுட்டு செல்லை சார்ஜ் போட்டு படுத்துட்டேன். காலைல 4 மணிக்கு தான் அப்டேட் ஆகிருக்கு. அப்படியே சொல்லிட்டீங்களா? நீங்கள் ரூட் விட்டீங்க டக்குன்னு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். காரணம் அடிக்கணும். அதில் என்னால் என்ன முடியுமோ புறாத்தையும் சொல்லிட்டேன். இது நிறைய வீடியோ பார்த்தேன். அது அசாட் லைட். அசாட் லைட்னா அசாட் லைட்னா ஒன்று 4 ட்ராக்கில் நேராக போகிறது, 4 ட்ராக்கில் நேராக போகிறது. ரெண்டாவது அந்த எமர்ஜென்சிக்கு இப்படி நடு ரோட்டில் வண்டி ஹோல்ட் ஆகி ரிப்பேர் ஆகி நிற்கும் போது யூஸ் பண்ணும்போது அப்போ அதுவும் பார்க்கிங்கிறங்காட்டி அவங்க பார்க்கிங் லைட்டுங்கிறாங்க. கான்செப்ட் புரியுதுங்க. எமர்ஜென்சி இப்போ இந்த பைபாஸில் போயிட்டுருக்கோம், வண்டி பிரேக் டவுனு, நம்ம இந்த இடத்துல நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன், இதே ரோட்டில் இதே இடத்துல நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன். செகண்ட் கியர் போட்டுக்கணும். முத்து போட்டு கசக்கக்கூடாது. முத்து லைட்டாக டச் பண்ணி போகலாம். அதை பிடிச்சி கசக்கக்கூடாது. தேர்ட் கியர் இந்த இடத்துல நம்ம நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன்னா இதை யூஸ் பண்ணோம்னா இது வந்து பார்க்கிங் சொல்கிறது வந்து தவறான விஷயம். அசாட் லைட் அது வந்து எமர்ஜென்சி எவ்வளோதான், சரிங்களா? பட் மற்றபடி அந்த ஒரு ரொட்டேட் பண்ணாலே பேக்கில் 2 டேஞ்சர் எரியும், ஃப்ரண்ட்டில் 2 லைட் எரியும். நம்ம ஓரமாக இருக்கணும், பார்க் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம அங்கே வண்டி நிற்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் போலியே. அதை விட்டு நம்ம அதை அசாட் லைட்டை போட்டு டக்குன்னு பேட்டரி உட்காந்துரும், டக்குன்னு உட்காந்துரும். அதை நீங்கள் ஒரு நைட்டு பூராமே போட்டு வைக்கலாம். இப்படி இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, எக்ஸிலேட்டர் விட்டுருங்க முத்து, ஃபுல்லாக கிளச் பிடிங்க முத்து, லைட்டாக பிரேக் பிடிங்க முத்து, வெயிட் பண்ணுங்க முத்து, வெயிட் பண்ணுங்க முத்து. அந்த பஸ் இதில் வந்துடும். ஆட்டோ விட்டு உள்ளே போகணும் முத்து, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுங்க முத்து, வெயிட் பண்ணுங்க முத்து. அப்படியே மெதுவாக திருப்பி மெதுவாக 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 அப்படியே திருப்பி ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க முத்து, லைட்டாக பிரேக் பிடிங்க, ஆட்டாப் ஆகும், சரிங்களா? பிரேக்கை மட்டும் விடுங்க, திருப்பிங்க, பிரேக்கை மட்டும் விடுங்க, எக்ஸிட் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கிங்க, திருப்பிங்க, வெயிட் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் அப்படி இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, எக்ஸிலேட்டரை விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆட்டாவை தாண்டி இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர் போய் நிறுத்திடணும், சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீட் போடுங்க. ஏன் நிறுத்தணும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து சின்ன வண்டிகள் வந்துச்சுட்டா போயிடும். அதுவே ஒரு பஸ்ஸோ லாரியோ வரும்போது அவங்க அந்த வெள்ளைக்கோட்டை விட்டு வெளியே தான் வருவாங்க. ஆமாம், இல்லை திரும்புற மாதிரி இல்லை, அவங்க நேராக போகிற மாதிரி இருந்தாலுமே அவங்க அந்த வெள்ளைக்கோட்டை விட்டு வெளியே தான் வருவாங்க. நம்ம போய் வந்த ஸ்பீடில் திருப்பினோம்னா நம்ம வண்டி ரைட் சைடு வந்து அந்த வண்டியோட ரைட் சைடில் இடிச்சிடும். மெயினான விஷயம் இங்கிருந்து ஒரு ஸ்பீடாக வருவார்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மெயின் ரோடு வரும்போது நம்ம இந்த கட் ரோட்டில் நிறுத்தி நம்மளுடைய ரோட்டில் நிறுத்தி போய்க்கணும். இல்லை எவனோ வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திருப்புறதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்துடுவான். சரிங்களா? போகலாங்களா? போகலாங்க. பிரேக் விட்டுருங்க. திருப்பி 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 டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்ட் ஆக்சுவலாக நான் காலேஜுக்கு லைசன்ஸ் போடும்போது சரி அங்கே டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டோம். பைக் வந்து பல்சர் 180 தான் போகும். அப்புறம் கார் வந்து ஸ்விஃப்ட் தான் கொடுத்தாங்க. மேட்ரு அப்படின்னா நான் ஓட்டவே இல்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது. ஆமாங்க. இந்த ரோட்டில் போட்டு யூட்டன் போட்டு பாருங்க அவர் போட்டுட்டாரு. நான் போய் அங்கே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஆன் பண்ணிவிட்டு ஏதோ திருப்பி நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டேன் ஆக்சுவலாக வந்து வண்டி அந்த மாதிரி ஒரு 2 டைம் ஆஃப் பண்ணக்கூடாது. கேரளா ஆஃப் கேரளா திருப்பி ஆஃப் பண்ணலாமா. எனக்கு லைசன்ஸ் உடனே கிடச்சிருச்சு. லைட்டாக பிரேக் ஃபுல்லாக கிடச்சி வெயிட் பண்ண 20 ஆகுதான்னு பாரு. 20 ஆகும்போது செகண்ட் கியர் அப்படி பிரேக்கை மட்டும் விட்டுரு, ஏறி இறங்கும் போகலாம். லைசன்ஸ் திருப்பி நிப்பாட்டுறதுக்குள்ள ஒரு 2 டைம் 3 டைம் இன்னும் ஆஃப் பண்ணிட்டேன். நான் திருப்பி ஆஃப் பண்ணி நிறைய கழிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மாட்டுக்கு பக்கத்தில் டிரைவிங் அதுக்காக ஆர்டிஓ வந்துட்டு இருக்காரு. எதுவும் கண்டுக்கலாம். எழுதிட்டே இருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு 4வது கீர் போட்டேன்? அண்ணன் பேசிட்டு தான் இருக்கிறான், நம்ம கண்டுக்க மாட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் தான் என் லைசன்ஸ் கிடச்சிச்சு. நான் அன்றைக்கி நல்லா பேசிட்டேன். ஒன்றும் பிரச்சனை நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனைன்னா இதை நம்பிட்டு நான் போய் இன்னொரு கார் எடுத்தோ ஏதோ பண்ணோம் உண்மையாக இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கு 5 நாள் ஆச்சு. நான் நேற்று தான் ஒய்ஃபுக்கு சொல்லிட்டேன். இப்போ இருக்கு முக்கியமாக இருக்கு. நான் எடுத்துருவேன் தெரியாது. எஃபெக்ட் போடணும். இப்போ நீங்கள் என்ன நம்ம சும்மா வரல, ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இங்கே வரீங்க. செகண்ட் கியர் போட்டிருக்கணும் முத்து. ஏன் முத்து திடீர்னு என்ன தெரியுங்க முத்து? நீங்கள் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்து தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? டக்குன்னு இல்லை நான் மெயின் ரோட்டில் ஓட்டிட்டு இருந்தேன், நீ திடீர்னு இந்த ரோட்டில் கூப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு ஃபுல் கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நம்ம ரோடு இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கணும். இன்னொரு தடவை கீழே குஞ்சு கீரை பார்த்தீங்கன்னா சத்தியமாக 2 முடி பிச்சிருவேன் தாடியிலிருந்து. நம்ம ரோட்டில் வரணும். நான் ஏகப்பட்டது அந்த கான்செப்டில் இருக்கேன். இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன், இதே இந்த ரோட்டில் என்னோட ரெடி என்னன்னு வச்சுக்கோங்க. இவன் என்னத்தை ஓட்டினா இல்லை விழுகும், கம்பல்சரி விழுகும். நீட்டாக போடு, விழுகும். 3வது கீர் போடக்கூடாது. இதுக்கிடையில் எக்ஸைட்டர் போட்டு மிதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. போகலாம். புரியல? சந்தைக்குள்ள கூட்டி வந்தோம்னா இது சந்தை இல்லைடா, இது ரோடு. இன்னும் சந்தைக்குள்ளே போகும்போது எனக்கு இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஏன் 7 நாள் 8 நாள் கழிச்சு அங்கே கூப்பிட்டு போகிறேன்னா, நீங்கள் அது 8 நாளுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற பாதி பயம் கிராப் ஆயிரும். கொஞ்சோண்டு பயம் தான் இருக்கும். அது அதுக்குள்ளே கூப்பிடும்போது அதுவும் கிராப் ஆயிருங்க. அதுக்குள்ளே கூப்பிடுப்பாங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் சுச்சுவேஷன், வெயிட் சுச்சுவேஷன், வெயிட் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். வரல, அடுத்த மிஸ் ஆகாது. வெயிட் சொன்னாங்க பாருங்க. வந்துட்டார் நகரியா? சரி,
ரிலாக்ஸ், வெயிட். நம்ம ரோடு இன்னும் இங்கே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சி செகண்ட் கியர் போட்டுக்கோ, டக்குன்னு போட்டு பிரேக் விட்டு கிளச்சு விட்டு லைட்டாக எக்ஸைட் மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் செகண்ட் கியரில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கலாம். இப்போ பிரேக் விட்டு கிளச்சு விட்டு எக்ஸைட் போகலாம். ஹில் சைடில் ட்ரைவிங் கிளாஸ்லாம் எப்படி சொல்லுங்கள்? சேம் ஸ்லோப்புலாம் அதிகமாக இருக்கும். அது அந்தளவுக்கு அந்த கிளச் மெயின்டைன் பண்ணுறது தான். அது கொஞ்சம் ரேர் தான். பட் என்ன தான் நாங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் நீங்களும் அதுக்குண்டான சேம் பண்ணாட்டியும் ஒரு கடைசிக்கு ஒரு 35% எஃபெக்ட் போட்டிங்கன்னா தான் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் இந்த ABCD சொல்லி கொடுத்துருவீங்க, நாங்கள் அதை வச்சு வேர்டு அதில் பூரா பேசுகிறது அதெல்லாம் நாங்கள் தான் ஃபார்மேஷன். ரிலாக்ஸ், ஃபுல் கிளச், இன்னும் கொஞ்சம் பிரேக், ரிலாக்ஸ். இப்போ தான் செகண்ட். இங்கே இத்தனை ஆஃபீஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஆஃபீஸ் போங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி தருவாங்க. ஒரு சிலர்லாம் இங்கேயே எக்ஸைட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம ஓட்டுறோமா அவங்க ஓட்டுறாங்கன்னு தெரியாதுங்கிற மாதிரி. நம்ம ரோடு வண்டி வந்துச்சு, அது தெரிஞ்சுதுங்க. வண்டி வந்தாலும் வேறு வழி இல்லை. ஆப்போசிட்டில் கார் வருது, ஒரு செகண்டில் நம்ம வண்டி அந்த காருக்கிட்ட போயிடும். செகண்டுக்கு இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கலாம். பிரேக் விட்டுருங்க, ஆஃப் கிளச் எடுத்துகிட்டு மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, போகலாம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் தேர்ட். பட்டு அந்த இடத்த தேர்ட் கியரில் திருப்ப முடியாது. ஆமாம், செகண்ட் கியர். ரிலாக்ஸ், எக்ஸைட் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், வெயிட். செகண்ட் கியர் போட்டுருங்க, ஹாரன் அடிக்கணும். நம்ம ரோடு. ஏன் ஜாமி, ஏன்டா கும்பகோணமே வாங்குறேண்ணா? மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் தானே. கும்பகோணம் போயிரு. போயிரு. ஹலோ, வரும்டா, ஆரஞ்சு கலரில் வரும் பாடுறா. எப்போ வர வண்டி மாதிரி சகாப்தி வரும் ட்ரெயின். ஆமாம், சகாப்தி எக்ஸ்பிரஸ் வருது, கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை. போயிரு. நாங்களாம் டிக்கெட் எடுக்காம அந்த வண்டியில் வந்தோம்டா, திருச்சியிலிருந்து நானும் மனோஜும். உனக்கே எப்படின்னா இப்போ 4 நாளாக பேசிகிட்டு இருக்கேன், நான் எங்கே போய் சண்டை கட்டுறது? ரைட், போய் பார்த்துட்டு. நேரப்பா, ஸ்லோ. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிளாஸ் போகிறோம் அப்படின்னா பிரேக். ஆமாம், இப்போ நம்ம லெஃப்ட்டும் போல் ரைட்டும் போல். பின்னால் வரவங்க நம்ம எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது? இண்டிகேட்டர் போடல, ஃபுல் கிளச் ரைட்டாக இருக்குது. இதான் நம்ம ஆஃப் பண்ணி வச்சு வேலை முடியுது. பின்னால் வரவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இவர் நேராக போகிறாப்புல அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. தேடி பட் இதை பார்க்கிங்னு சொல்கிறது ரொம்ப, அது என்ன கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது போட்டால் இண்டிகேட்டர் பிரேக்கிங் லைட் தெரியாது. இது போட்டால் பிரேக்கிங் லைட்டோட சேர்த்து. என்ன மாடலுங்க? 2008 ஏற்றிக்க முடியாது. நான் வந்தேன், சரி ஓகே ரைட்டு பார்த்துக்கோங்க. மெயினாக ரிச்சு என்னாச்சு? எஃப்சியில்
லைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு மாதிரி இடத்த போட்டு தரேங்கிறாரு. ம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா நான் வந்துட்டு அன்னைக்கு தான் கார்ல வந்து வாட்டர் வாஷ் பண்ணி அந்த இது அந்த சன்செட் இருக்குங்களா அது இறக்குனா அதில் வந்து மைலேஜ் வந்து 1,27,000 கிலோமீட்டர்னா 1,60,000 போட்டு வந்துச்சு அடுத்த சர்வீஸ். எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு மீட்டரில் 78 காட்டுது மேலே அது காட்டுது. மீட்டர்லாம் கம்மி பண்ணதில் அசால்ட்டு வேலை. இப்போ நீங்கள் ரிக்ஷா கண்டிப்பாக அமௌண்ட் கட்டிட்டீங்களா கட்டணுமா? 20 ரூபா கட்டியாச்சுங்களா 21 அது ஒரு ஓனர் கண்டிஷன் ப்ளஸ் எல்லாமே ரெக்கார்டில் இருக்கிறதுனால தான் அது இருக்குது. அது என்ன பட்ஜெட் வந்துச்சு உங்களுக்கு? 2,20 சொன்னாங்க. 2011 11 எஃப்சி போட்டு தரேன்ட்டாங்க. இன்சூரன்ஸ் அதுக்குள்ளேயே போட்டு தரேன்ட்டாங்க. இன்சூரன்ஸும் அதுக்குள்ளே பண்ணி தரேன். நல்ல வண்டி அது ரிக்ஷா நல்ல வண்டி தான். நீங்கள் மட்டும் ஓட்டிட்டு அது சூப்பராக இருக்கும். ரிலாக்ஸ் கிளச் வீக்கெண்ட் அப்படி நேராக வரும். லெஃப்ட் இருக்கும். இதான் வந்து பாப்பா 2 மாதம் ஆச்சு போடுங்க. ஃபுல் கிளச் லைட்டாக பிரேக் அங்கே ஒரு ஆலமரம் தெரியுது தான். ஆமாம். அங்கே லெஃப்ட் அங்கே 2 வீலர் வருது இல்லை, ஆமாம். அதுக்குள்ளே போய் அப்படியே நிறுத்திடுறேன். நியூட்ரு பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க, சாவி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழ் அவ்வளோதான். ஹேண்ட் புரியுதான். வண்டி நிறுத்தினா இவ்வளோ ப்ரொசீஜர் வேலை. பரவாயில்ல, இன்றைக்கி எவ்வளோ கொஞ்சம். பட் நாளைக்கு இதே ரோட்டில் சுற்றி வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். அப்போ நம்ம ஈஸியாக ஓட்டிக்கலாம்.